எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். பக்கா மாடலர் கிச்சன் எல்லாமே காஸ்ட்லியாக தான் வாங்கி போட்டிருக்கோம். ஒன்று கூட அது கம்மின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கேட்டதை அப்படியே வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம அட்வான்ஸாக பார்க்குறோம், அதை செய்ய முடியலன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு எது பெஸ்ட்டாக இருக்குதோ அதை பண்ண சொன்னாங்க. அக்ராலிக் மைக்கா போட போகிறோம். இருக்கிறதுல டாப் அக்ராலிக் மைக்கா வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அது எப்படி என்ன ஏது ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன கலர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு தமிழ். நம்ம இப்போ செஞ்சிட்ருக்க ப்ராஜெக்டாக தான் ஈரோட்டில் செஞ்சிட்ருக்கோம். 2 பெட்ரூம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது ஆல்ரெடி டோர் எடுத்து ரெடியாக இருக்குது. மைக்கா ஃபினிஷிங் தான் அடுத்து. நான் கிச்சன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கிச்சன் வந்து நாம் ஆல்ரெடி ஃபுல்லாகவே வந்து ஸ்லாப் இல்லாமல் செய்ய சொன்னோம். ஸ்லாப்பே வேணாம், பாக்ஸ் அடித்து அதுக்கு மேலே கல் உட்கார வச்சிக்கலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். சேம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. என்னென்னா நம்ம மோல்டு போடும்போதே வந்து நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அவர் வந்து வர சொல்லியிருந்தார். இடையில வந்து அவங்க கொடுத்த சான்ஸில் நம்ம வந்து என்னென்ன வேணும், எந்தெந்த இடத்துல வரணும், அதாவது டிஷ்வாஷர், அப்புறம் வந்து சிங்க்கு, அதாவது பாத்திரங்களை வரதுக்கான அந்த டபுள் சிங்க் வருது இல்லைங்களா, அந்த டபுள் சிங்க்கு, அடுத்து இந்த இடத்துல ஸ்டவ், அப்புறம் இந்த இடத்துல ஆரோ, இந்த பைப் இருக்குது பார்த்திங்கன்னா ஆரோ, அதிலே வந்து சிங்க்லேயே சின்னஸாக பைப் வர்ற மாதிரி கீழே கம்ப்ரஸர் ஆரோ வருது. மெயினாக வந்து அதுக்கு தான் அதான் என்ன மாடலில் இருக்குச்சுன்னு இவ்வளோ பெருசாக பண்ணிட்டாலும் சில விஷயங்கள் வெளியே பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பண்ணாமல் அதுக்குள்ளே என்னென்னன்றது, ஏன்னா நம்ம போய் பார்க்குறோம், சில இடத்துல நிறைய இடத்துல பார்க்குறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு தெரியும். அதனால் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அது நான் வந்து கரெக்டாக இந்த இடத்துல அது என்னென்ன செய்யணுமோ, ஒரு மாடல் கிச்சன்னா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இந்த இடம் இப்போ சமயம் அமையும். ஏன்னா நாம் தான் செய்ய போகிறோம். நீங்கள் கல் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இது செவத்துக்குள்ளே வெளியே டோர் தெரியும், பீஸ் வந்து வெளியே இருக்கும். அந்த கல் மேலே போட்டுக்கிற டாப் கல்லை விட நம்ம மேலே இருக்கும். அது நிறைய பிரச்சனை இருக்குது. தண்ணி போட்டாலும் டோர் மேலே போடும், ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது, என்னமே பண்ண முடியாது, திரும்ப கை வைக்கிறதுக்கே சான்ஸ் இல்லாத ஆகிடும். அதனால் இந்த மாதிரி சப்போஸ் உடனே செய்கிற பிளானில் இருக்கிறவங்க, கபோர்டு வந்து உடனே செய்கிற பிளானில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பனாக கிச்சனை விட்டுட்டா ஸ்லாப் எதுவுமே வைக்கக்கூடாது. மொத்தம் இங்கே பாருங்கள், செவரே எம்டியாக தான் இருக்கும். நான் டைல்ஸ் கூட போட சொல்ல, ஏன்னா இந்த இடம்லாம் வேஸ்ட் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, நான் டோட்டலாக பின்னாடியும் நான் வந்து மைக்கா தான் ஃபினிஷிங் பண்ண போகிறேன். பேக் ஷீட்டும் வந்து எல்லாமே டபுளாக தான் போடுவேன். நான் மைக்கா வந்து இல்லாத இடமே கிடையாது. டோருக்கு மட்டும்தான் போடாத வச்சுருப்பேன். மீதி எல்லா சைட்லேயுமே வந்து மைக்கா ஃபினிஷிங் ஆல்ரெடி இருக்கும். எதுக்காகனா சேஃபாக இருக்கும். மைக்கா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தண்ணி பட்டால் ஊறி போகிறதோ பூச்சி அடிக்கிறதோ மைக்கா ஒட்டிட்டா அதுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அது ஈக்குவலாக க்ளீனாக சரியாகப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்லாப் இருக்காது, எல்லாமே வந்து இது ஆல்ரெடி ஸ்லாப் இருக்குதுன்னா, அதாவது பழைய செவரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் பழைய செவரு, இது புதுசு. அது வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறது. அதனால தான் அந்த ஸ்லாப் இருக்குது, இல்லைனா அந்த ஸ்லாப் கூட இருக்காது. இந்த மாதிரி எதுவுமே வைக்க தேவையில்லை. ஏன்னா எதுவும் வைக்க தேவையில்லைன்னா நம்ம கபோர்டில் செஞ்சுக்கலாம், ப்ளைவுட்டில் செஞ்சுக்கலாம், எந்த பொசிஷன் வேணாலும் செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அந்த இடத்த. அதுக்காக தான் ஸ்லாப் போடாமல் ப்ளைனாக பண்ணியிருக்கோம். இப்போது இங்கே டிஷ்வாஷர், இங்கே அந்த சிங்க்கு பாத்திரம் கழுவுறதுக்கு, அதுக்கு பக்கத்துலேயே ஆரோ வைக்கிறதுக்கான ஒரு சின்ன பாக்ஸ் வரும். ஆரோனா நம்ம மேலே மாட்டுற மாதிரி ஆரோ கிடையாது, அது கீழே வச்சுக்கிற மாதிரி ஆரோ. அதாவது கம்ப்ரஸரோடு அது வந்துடும். ப்ரெஷர் மோட்டரோடு வரும். ப்ரெஷர் மோட்ரு உள்ளே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் தண்ணியை டேப் அந்த மேலே சின்ன பைப் வரும், சின்னசாக வரும் பைப்பு. அந்த பைப்பு வந்து நம்ம சிங்குக்கிட்டே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், அந்த ப்ரெஷர்லேயே அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷர்லேயே தண்ணி வந்து டேப்பில் ரொம்ப வச்சிடும், கேனில். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்டவ் வரும், இங்கே சிலிண்டர் வைக்க. இந்த இடம் நார்மலாக செல்ஃப் வச்சு டோர் போட போகிறோம். இது வந்து காய்கறிக்கான அந்த கூடையை ஃபிட் பண்ண போகிறோம் அந்த இந்த செட்டப்பில். இது கார்னரு. இங்கே முழுசாக வந்து ஒரு யூனிட்டு, ஒரு 6க்கு 6.5 யூனிட் வரப்போது. நான் ஒரு 6 டோர் வரும், 1.5 அடியில் ஒரு 6 டோர் வரும். இது எதுக்குன்னா மளிகை சாமான் வச்சுக்கிற மாதிரி உள்ள இதுக்குள்ள அந்த ஸ்டோரேஜ் வந்துடும். இதில் ஏன் கட்லரி மேக்ஸிமம் கட்லரி எங்கே வருதுன்னா, ஸ்டவ் எந்த இடத்துல வருதோ, ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ளே வந்து இன்பில்ட் ஸ்டவ், அதாவது ஃப்ளாட்டாக வரும்ல, அந்த ஸ்டவ் வைக்க போகிறாங்க. அதனால் கீழே வந்து ஒரு 8 இன்ச்சில் ஒரு பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு, சின்ன பிளேட்டு பெரிய பிளேட் வைக்கிறதுக்கான ஒரு இது வந்துடும். மேலே வந்து ஒரு கட்லரி வருது, ஒரு ஆயில் புல்லட் வருது பக்கத்தில். ஒன்று அநேகமாக இதில் தான் ஆயில் புல்லட் வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு தகுந்த மாதிரி எல்லா இடத்தையும் பண்ணிக்கலாம். இங்கே சிம்னி வருதுன்னா சிம்னி பக்கத்தில் 2 பாக்ஸ் வரும். மேலே ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபுல்லாக பாக்ஸ் வருது. அந்த கார்னர் மட்டும் எதுவுமே வராது. அது நம்ம போக போக பார்ப்போம்.
இதுதான் இந்த கிச்சனுக்குள்ளேயானது. இப்படி இருந்தால், அதாவது உடனே செய்கிற அப்படி பிளானில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிளான் வந்து இது வந்து ஸ்லாப் போடாமல் இருக்கிறது கரெக்டாக இருக்கும். அந்த மெத்தட் தான் எப்பவுமே கரெக்டாக இருக்கும். அது நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போது தொடர்ந்து இதெல்லாம் க்ளீனாக அடிச்சுட்டு அடுத்தடுத்து என்னென்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆயில் புல்லட்டு. ஆயில் புல்லட் பார்த்திங்கன்னா இதில் எக்கோவில் இந்த எக்கோ கம்பெனியில் வருது. இது ஃப்ளாட்டு. இந்த சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக வரும். ஏன் எதுக்குன்னா, டப்பா நீங்கள் எது வச்சாலும் வந்து நம்ம நார்மல் கிரில் வருது இல்லை, எஸ்எஸில் வரும்ல, எஸ்எஸில் வர்ற புல்லட்டில் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு பாட்டிலோ ஒரு டப்பாவோ வைக்கவே முடியாது. அது கொஞ்சம் ரிஸ்க்காக. ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லி. இதுக்கு எதுனா வித்தியாசம்னா ஒரு 4000 சேர்ந்து வரும். இது கிட்டத்தட்ட 8000 சில்லற வரும் இது அமௌண்ட். மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்ஸ் வந்து 2 தான் மெயினாக வந்து சாஃப்டாக இருக்கும். நாம் இந்த வீலை யூஸ் பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம பெரும்பாலும் எல்லா இதுக்குமே ட்ராவுக்கு எல்லாமே இது இந்த மாதிரி வீலை தான் போட்டிருப்போம். இது கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருப்பான். எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னா நம்ம வைக்கிற டப்பா சுத்தமாக ஆடாது, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக பெரிய பாட்டிலே வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 லிட்டர் பாட்டிலே வைக்கிறீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகாமல் க்ளீனாக வெளியே வரும் இந்த வீலுடைய பவர். அந்த மாதிரி இது அப்படியே ஆப்போசிட்டாக தான் ஃபிட்டிங்ஸ் வரும். லெஃப்ட் ரைட் தான் வரும். 2 ட்ரே தான். நல்ல பெனிஃபிட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு மாடல் கிச்சனுக்கு கம்ப்ளைண்ட்டே வராமல், வீலெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. நம்மளுக்கு நார்மல்னால் கூட சைடு வீல் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வராது, எந்த கம்ப்ளைண்ட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்காக தான் இதுக்கு அவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஓவராலாக எல்லாமே பாக்ஸ் அடிச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா டிஷ் வாஷருக்கு இந்த பொசிஷன் வந்து அந்த இடத்த ஈக்குவல் பண்ணுறதுக்காக நாம் இந்த இடத்த ஒரு சின்ன பாக்ஸ் அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன். இதில் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டெப் கொடுத்து ஒரு அறையாக வந்து மாற்றிக்கலாம். எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், வச்சுக்கலாம். எல்க்லாம்பு வச்சு நம்ம ஃபினிஷிங் பண்ணி விட்ருவோம். இது ஏதோ ஒன்று, ஏன்னா பக்கத்தில் டிஷ் வாஷ் இருக்குது, இந்த பக்கம் சிங்க் இருக்கிறதுனால அந்த பவுடர் வச்சுக்கிறதுக்கு இந்த இடம் யூஸ் ஆகும். ஏன்னா இங்கெல்லாம் இந்த ஏரியாலலாம் எதுவுமே பாக்ஸ் கிடையாது, நீட்டாக இருக்கும். இதிலலாம் வருது, அது நம்ம அடுத்து நம்ம ஃபினிஷிங்கில் டோட்டலாக காட்டிடுறோம் உங்களுக்கு. இது வந்து டிஷ் வாஷ் இருக்குது, இது சிங்க்குக்கு, இது பாத்திரம் கழுவுற ஏரியா. இது இங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா உள்ளெல்லாம் பூரா பைப் லைன் போகிறதுனால இங்கே எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றாங்க. அதனால் நம்ம எதுவுமே பண்ணல, எல்லாமே டோர் போட்டாச்சு. சாஃப்ட் க்ளோஸ் தான், பூரா க்ளீனாக கேப் வந்து பக்கா வச்சுருக்கோம். அக்ராலிக் மைக்காக யூஸ் பண்ணது. நான் அக்ராலிக் மைக்கா வந்து நாளைக்கு டோட்டலாக வந்து உங்களுக்கு அது எப்படி என்னன்றதை அதை பற்றி சொல்கிறேன். ஏன்னா டோட்டலாக இது அக்ராலிக் தான் போட்டுருக்கோம், அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடம் வந்து ஆரோ வரப்போகுது. ஆரோ வாட்டர் வந்து ப்ரெஷர் மோட்டர் நான் சொன்னால அது வந்து உள்ளே வச்சுருவாங்க. ஃப்ரீயாக இருக்கட்டும்ன்றதுக்காக இந்த ஏரியாவை அப்படியே ஃப்ரீயாக விட்ருக்காங்க. வச்ச பிறகு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரெஷர் மோட்டர் இங்கே வச்சிட்டோம்னா இந்த பைப் லைனை இப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல எங்கேயாவது ஹோல்ஸ் போட்டு பைப்பு இங்கேயே வச்சுக்கலாம். அந்த ஆரோ வந்து வெளியே வச்சுக்கலாம், அழகாக வாட்டர் பிடிச்சிக்கிற மாதிரி ப்ரெஷர் ஆரோ. ஏன்னா வெளியே வந்து இங்கெல்லாம் இந்த செவத்துலலாம் மாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கட்லரி யூனிட் தனியாகவே 3 அடியில் வாங்கிட்டோம். கிட்டத்தட்ட 31 இன்ச்சு பக்கம் வருது இது சேஃப்டி. ஏன்னா இதே நம்ம ஸ்டீலில் வாங்குகிறோன்னா துடைக்க முடியாது, தண்ணி இதாகும். இதுனா அப்படியே ட்ரை பண்ணிட்டு உள்ளே வச்சா கூட வாட்டர் நின்னா கூட எடுத்துகிட்டு துடைச்சிக்கலாம். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், இருந்தாலும் நம்ம இது சேஃபு. இந்த மாதிரி மாடலர் கிச்சனுக்கு இது சேஃபு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் டாப்பாக இது நம்ம தனியாகவே வாங்கணும். அப்படியே சாஃப்டாக உள்ளே போய் உட்காந்துரும். கீழே வந்து பிளேட்டுக்கு, இது பிளேட்ஸுக்கு வந்து நம்ம தனியாக வாங்கி சின்னசு பெருசு இதுக்கு தனியாக வாங்கி நம்ம பண்ணிட்டோம். அப்படி இது மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாமே அவ்வளோதான். இது 2 மட்டும்தான் இதில் ட்ரா வரப்போகுது. ஒரு கட்லரி, 2 ஒரு சின்ன பிளேட்டு, ஒரு பெரிய பிளேட்டுக்கு. இந்த கார்னர் டோர் வந்துடும். இது வந்து சிலிண்டருக்காக உள்ள நல்ல ஸ்பேஸ் பெருசாக இருக்கட்டும். 2 சிலிண்டர் வைக்கிற மாதிரி இந்த ஸ்பேஸை வந்து எப்படியே எட்டுன்னு கொண்டு வந்துட்டோம். இதில் நம்ம ஃபுல்லாகவே நாம் தான் பாக்ஸ் அடிச்சிருக்கோம், வேறு எதுவுமே இல்லை. இது பார்த்திங்கன்னா தெரியும், டிஷ் வாஷருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கேப்பு, அதை ஆவரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு கேப் செஞ்சோம். அது 2 பக்கமும் ஏதாவது அந்த பவுடருங்க ஏதோ வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்றதுக்காக நம்ம அதை வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்குக்கு, அடுத்து ஆரோக்கு, அடுத்து வந்து இந்த இடத்துல தான் கேஸ் வரப்போகுது. உள்ள மோல்டட் கேஸு அது வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். ஸ்டவ்வுக்காக கட் பண்ணி உள்ளே உட்கார வச்சுருவோம். ஒரு கட்லரி யூனிட்டு, ஒரு பிளேட்டுக்கான 8 இன்ச்சு பிளேட்டுக்கான ஒரு செட்டப்பு. க்ளீனாக இந்த இடத்துல 2 சிலிண்ட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி அந்த ஸ்பேஸுக்காக இந்த இடத்த வந்து நம்ம ஒரு சின்ன ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே ஒரு அறையை பிரிச்சிட்டோம்னா சரி. அப்புறம் இது வந்து ஆயில் புல்லட்டு. இது வந்து நீங்கள் பாட்டில் வைக்கலாம், டப்பா வைக்கலாம், ஷேக் ஆகாது, ஒன்றும் ஆகாது, சேஃபாக இருக்கும். என்னென்னா கொஞ்சம் ரேட்டு தான் அதிகம் இது. அடுத்து வந்து வெஜிடபிளுக்கான ட்ரே வந்து வாங்கணும். இந்த பேஸ்கெட் வந்து 2 பேஸ்கெட் வாங்கணும். இது நம்ம எவ்வளோ வேணாலும் வெளியே எடுத்துக்கலாம். இது ஓப்பனாகவே இருக்கும். ஆல்ரெடி உள்ளே மைக்கை ஃபினிஷிங் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், இது மைக்கை ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஏன்னா அது ஓப்பனாகவே இருக்கும் இல்லையா, காய்கறி வச்சுக்கலாம், எல்லாமே வச்சுக்கலாம். அந்த இடத்துல இங்கே ஒரு கார்னர் பாக்ஸு. இந்த கார்னர் மொத்தம் இது ஒரே பாக்ஸ் எல் டைப்பில் கார்னரு. இது இந்த பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல் டைப்பில் டோர் போடக்கூடாதுன்றதுக்காக இப்போ சென்டரில் டம்மி கட்டிருக்கோம். இது இந்த டைமும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கார்னர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருக்கிறதுலே இதுதான் பெரிய யூனிட்டு. இது 6க்கு 7. எதுக்கு 6க்கு 7னா கீழே ஃபுல்லாமே இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா டபுள் டோர். இது ஃபுல்லாகவே ரைஸுக்காக, ரைஸ் அதாவது மளிகை செலவு வைக்கிறதுக்காக அவங்க வச்சுருக்காங்க. ரேஷன் ஐட்டம் வைக்கிறதுக்காக இதை வச்சுருக்காங்க. இதே பொசிஷன் தான் பக்கத்தில் இருக்கிறதும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன். இது எதுக்காகனா ரைஸு, அரிசி மூட்டை வச்சுக்கிறதுக்காக, ஏதோ ஒரு பொருளை வச்சுக்கலாம். மேலே போகிறோம் மளிகை செலவு வச்சுக்கிறதுக்காக தனியாக மொத்தமாக 8 டோர் போட்டிருக்கோம். கீழே பாதி கீழே வந்து இதுக்கு ஈக்குவலாக இப்போ 2.5 அடிக்கு ஈக்குவலாக வந்து அப்படியே ஒரே செட்டப்பில் வந்துடும். இந்த ஏரியா ஃபுல்லாக பக்கத்தில் இருக்கிறதும் அதே மாதிரியான டோர் தான். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ்ன்றதுனால அதே போய் சாத்திக்கும். எல்லாம் கோத்ரேஜ் தான். எதுவுமே நார்மலான ரேட்டில் கிடையாது, பூராமே காஸ்ட்லி. இதில் எதுவுமே 150 ரூபா பொருள் எதுவுமே வாங்க கிடையாது, எல்லாமே காஸ்ட்லியான பொருள். மேலே பார்த்தீங்கன்னா லேப்ட் வந்துட்டு 2 செட்டப்பில் ஸ்லைடிங் போட்டாச்சு. இங்கே ஒரு பாக்ஸுக்கு கிளாஸ் பாக்ஸ் வருது, அந்த கார்னர் ஒரு கிளாஸ் பாக்ஸ் வருது. அடுத்து வந்து இந்த இடத்துல கரெக்டாக இங்கே சிம்னி வரப்போகுது, அடுப்புக்கு நேராக சிம்னியாக அந்த லாஸ்ட்லேருந்து ஒரு 8 இன்ச்சுக்கு பார்டர் வரும். இங்கே ஒரு பாக்ஸ் வருது. அதை நான் உங்களுக்கு அடிச்சுட்டு பின்னாடி என்னன்றது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாக வீடியோ ஃபினிஷிங் ஆன பிறகு இதுதான் டால் யூனிட்டில் பெரிய யூனிட். இதுதான். இது எல்லாமே செலவு, அந்த மளிகை செலவு பூரா வைக்கிறதுக்காக இந்த பொசிஷனை வந்து பண்ணியிருக்கோம். இது அடுத்து நாளைக்கு வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து அக்ராலிக் மைக்காவை பற்றி பார்ப்போம். அது என்ன ப்ளஸ்ஸா மைனஸா இல்லை இவ்வளோ எப்படி இருக்கும் என்னன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். தமிழ் நானும் தேடி பார்த்தேன், எதுவும் இல்லை. அது பார்த்துட்டு நாளைக்கு பார்ப்போம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பாய்.